ஸோ இந்த பகுதியில் நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா லேப்டாப், டெஸ்க்டாப், கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர். ஸோ ஒரு கம்ப்யூட்டரை நீங்கள் பயன்படுத்த போகிறீங்க, ஒரு கம்ப்யூட்டரை வாங்க போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டரை பற்றி ஃபண்டமெண்டலான சில விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சாகணும். ஸோ கம்ப்யூட்டர் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த கம்ப்யூட்டருக்கு ஒரு விலைன்னு ஒன்று வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த விலையை வந்து சரியான விலை தானா, அது வந்து செகண்ட் ஹேண்டாக ஒரு கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்க, அப்போ அதுக்கான ப்ரைஸ் வந்து கரெக்டாக சொல்கிறாங்களா, நம்ம அதில் பார்கெயின் பண்ணலாமா அப்படிங்கிறத என்ன பண்ணலாம். சில விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் அதுக்கான ப்ரைஸ் உங்களால் ஃபிக்ஸ் பண்ண முடியும், அது அவங்க ஃபிக்ஸ் பண்ண ப்ரைஸ் கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறத உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அந்த போர்ஷன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம். கம்ப்யூட்ரு யாரெல்லாம் படிக்க விரும்புகிறாங்களோ அவங்க கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த கம்ப்யூட்டர், டெஸ்க்டாப், லேப்டாப், ஹார்ட்வேர் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஓகே, ரைட். ஸோ ஒரு கம்ப்யூட்டரில் முக்கியமான பகுதி என்னென்னு கேட்டிங்கன்னா, அது வந்து டெஸ்க்டாப் கம்ப்யூட்டராக இருக்கட்டும் அல்லது லேப்டாப்பாக இருக்கட்டும், முக்கியமான பகுதி என்னென்னு கேட்டிங்கன்னா ப்ராசஸர், ஹார்ட் டிஸ்க் அண்ட் ரேம் அப்படிங்கிற இந்த 3 பகுதி ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி. அப்போ இதில் வெரைட்டிஸ் ஏதாவது இருக்கா, என்ன ப்ராசஸர்னால் என்ன, ஹார்ட் டிஸ்க்னால் என்ன, ரேம்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் திங், நான் உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேனே, உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ன? யாராவது சொல்லுங்கள், உங்களோட பிறந்த தேதி என்ன சொல்லுங்கள். ஓகே, ஸோ உங்களோட பிறந்த தேதி ஒரு 5/12/2001 வச்சுக்கோமே சாம்பிள், அது 5/12/1980 வச்சுக்கோ. ஸோ இதான் உங்களோட டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு நீங்கள் சொல்லின்னு வச்சுக்கோமே. ஓகே, ஸோ இந்த தேதி இப்போ நீங்கள் எப்படி சொன்னீங்க, வாய் வழியாக சொன்னீங்க இல்லையா. ஸோ வாய் அப்படிங்கிறது உங்களோட அவுட்புட் யூனிட். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், ஹியூமனையும் கம்ப்யூட்டரையும் கம்பேர் பண்ண போகிறேன். ஏன்னா கம்ப்யூட்டர் நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு ஆர்டிஃபிஷியல் மேன் அப்படின்னு சொல்லுவோம், ஒரு செயற்கையான மனிதன். அப்போது ஒரு ஹியூமன் பீயிங்கை கரெக்டாக நீங்கள் புரிஞ்சிட்டிங்க அப்படின்னா, ஒரு மனுஷனை கரெக்டாக புரிஞ்சிட்டிங்கன்னா, மனுஷன்ட்டு இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் என்ன இருக்குது, கம்ப்யூட்டர்லேயும் இருக்குது. என்ன, அதில் எலக்ட்ரானிக்லாம் சில பேர் வச்சுருப்பாங்க, அதை புரிஞ்சிட்டாலே போதும் உங்களுக்கு கம்ப்யூட்டரை பற்றி கிளியர் ஐடியா கிடச்சிடும். ஓகே, ரைட். ஸோ இப்போ என்ன சொன்னீங்க, உங்களோட டேட் ஆஃப் பர்த் சொன்னீங்க 5/12/1980 90 வாட் ஏதோ ஒரு டேட் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த டேட்டு நீங்கள் எது வழியாக சொன்னீங்க, உங்கள் வாய் வழியாக சொன்னீங்க. ஸோ வாய்ங்கிறது உங்களோட அவுட்புட் யூனிட், சரியா, ரைட். ஸோ இந்த தேதி ஏன் வாய் வழியாக சொன்னீங்கன்னா, உங்களுக்கு ஒரு கொஸ்டின் போச்சு உள்ள காது வழியாக. நான் ஒரு கொஸ்டின் கேட்டேன்ல, வாட் இஸ் யுவர் டேட் ஆஃப் பர்த், உங்களோட பிறந்த தேதி என்ன அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டேன். ஸோ காது வழியாக உங்களுக்கு என்னாச்சு, தகவல் உள்ளே போச்சு. ஸோ திஸ் இஸ் த இன்புட் யூனிட் ஃபார் யூ. ஸோ ஒரு மனுஷனோட இன்புட் யூனிட் இது, அவுட்புட் யூனிட் வந்து வாய். இதே மாதிரி என்ன இருக்கும், கம்ப்யூட்டருக்கும் இன்புட் யூனிட் இருக்கும், அவுட்புட் யூனிட் இருக்கும். கம்ப்யூட்டரோட கீபோர்டை நம்ம என்ன சொல்கிறோம், இன்புட் யூனிட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். மவுஸை நம்ம என்ன சொல்கிறோம், இன்புட் யூனிட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா, நம்மளுக்கு வந்து காதுங்கிறது ஒரு இன்புட் யூனிட்டு, கண்ணுங்கிறது ஒரு இன்புட் யூனிட்டு, மூக்குங்கிறது ஒரு இன்புட் யூனிட்டு, ஸ்கின் தோலுங்கிறது என்னது ஒரு இன்புட் யூனிட். ஸோ ஒரு ஹியூமன் பீயிங்க்கு குறைஞ்சது 4 இன்புட் யூனிட் இருக்குது. காது வழியாக தகவல்கள் சப்தங்களாக உள்ள போகுது, கண் வழியாக காட்சிகளாக உள்ள போகுது, மூக்கு வழியாக ஸ்மெல்லாக உள்ள போகுது, அண்ட் ஸ்கின் வழியாக தோல் வழியாக என்னது ஸ்பரிசமாக உள்ள போகுது. அதே மாதிரி கம்ப்யூட்டருக்கு வி ஆர் ஹேவிங் லாட் ஆஃப் இன்புட் யூனிட்ஸ். கம்ப்யூட்டருக்கு என்ன இருக்குது, நிறைய இன்புட் யூனிட் இருக்குது. கீபோர்ட், மவுஸ், வெப் கேமரா, ஸ்கேனர் அப்படின்னு சொல்லி நிறைய இன்புட் யூனிட் இருக்குது. நம்ம அதை ஃப்யூச்சரில் என்னென்ன லிஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, சரி. இப்போ நான் கேட்ட ஒரு கொஸ்டின்ஸ் உங்கள் காது வழியாக உள்ளே போச்சு, நீங்கள் என்ன பண்ணீங்க, வாய் வழியாக என்ன பண்ணீங்க, ஆன்சர் பண்ணீங்க இல்லையா. சரி, உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை சொன்னீங்க. ஸோ இந்த இடையில என்னென்ன ஒரு சின்ன ப்ராசஸ் நடந்தது. என்ன ப்ராசஸ், நான் டேட் ஆஃப் பர்த் என்னென்னு கேட்ட உடனே மூளை வந்து உங்கள் டேட் ஆஃப் பர்த் எங்கே இருந்திருக்கும் ஆக்சுவலாக அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட பிரெயினில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ உங்கள் பிரெயினில் இருந்து டேட் ஆஃப் பர்த் ஆட்டோமேட்டிக் எங்கே வந்துச்சு, வாய் வழியாக நீங்கள் சொல்லிட்டீங்க இல்லையா. அப்போது பிரெயின்லேருந்து தகவல் எங்கே வருது, வாய்க்கு வருது. அப்போ பிரெயின் அப்படிங்கிறது ஒரு ஸ்டோரேஜ் யூனிட், தகவல்களை ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு யூனிட். ஓகேவா, அப்போ கம்ப்யூட்டரில் எனக்கு கண்டிப்பாக என்ன இருக்கும், பிரெயின் ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் ஒன்று இருக்கும். அந்த யூனிட் நம்ம என்ன சொல்கிறோம், ஹார்ட் டிஸ்க் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ மனுஷனுக்கு மூளை மாதிரி கம்ப்யூட்டருக்கு வந்து என்னது, ஹார்ட் டிஸ்க். உங்கள் மூளையில் நிறைய ஸ்டோரேஜ் தகவல்கள் இருக்குது. அந்த தகவல் உங்கள் மூளையில் இருக்கிற மாதிரி கம்ப்யூட்டர் தகவல்கள் ஸ்டோர் ஆகணும் பார்த்தீங்களா, அது எங்கே ஸ்டோர் ஆகிருக்கும், கம்ப்யூட்டரோட
ஹார்ட் டிஸ்க் அப்படிங்கிற ஒரு பகுதியில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ நான் கேட்ட ஒரு கொஸ்டின் காது வழியாக உங்களுக்கு உள்ளே போச்சு, வாய் வழியாக வெளியில் வந்துச்சு. இடையில என்ன ப்ராசஸ் நடந்தது? ஒரு சின்ன தேடல். எங்கே போய்? மூளையில் போய் என்னாச்சு, உங்கள் ஸ்டோர் டேட் ஆஃப் பர்த் ஸ்டோர் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, அதை மூளையிலேருந்து எடுத்து கொண்டாந்து வாய் வழியாக கொண்டாந்து கொடுத்தது. ஸோ மூளையில் இருக்கக்கூடிய தகவல்கள் உங்கள் வாய் வழியாக வெளியில் வருது பார்த்தீங்களா. இடையில என்ன ப்ராசஸ் நடக்குது? எது வழியாக வருது? உங்களுக்கு நரம்பு மூலமாக அந்த தகவல்கள் எங்கே வருது? வாய்க்கு வருது. ஸோ காது வழியாக கேட்ட ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சர் வாய் வழியாக வந்தது. அந்த ஆன்சர் எங்கே இருந்தது? பிரெயினில் இருந்தது. பிரெயின்லேருந்து எது வழியாக வந்தது? நரம்பு மூலமாக என்ன இருந்துச்சு? வெளியில் இன்ஃபர்மேஷன் வெளியில் வந்து பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி கம்ப்யூட்டரில் என்ன இருக்குது? ஹார்ட் டிஸ்க் அப்படிங்கிற ஒரு பகுதியில் தகவல்கள் இருக்கும். அந்த தகவல்கள் அவுட்புட் அப்படிங்கிற ஒரு யூனிட் வழியாக வெளியில் வரும். எதெல்லாம் அவுட்புட் யூனிட்? நீங்கள் ஸ்க்ரீன் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, மானிட்டர் அப்படிங்கிறது என்னது? ஒரு அவுட்புட் யூனிட். விஷுவல் டிஸ்பிளே யூனிட், ஸ்க்ரீன், கன்சோல், மானிட்டர், இதெல்லாமே அதுக்கான பேர் தான். சில பேர் என்ன சொல்லுவாங்க? அதை ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்க? மானிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் விஷுவல் டிஸ்பிளே யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் கன்சோல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே ஸ்க்ரீன் அப்படிங்கிற தட் இஸ் விஷுவல் டிஸ்பிளே யூனிட்டுக்கான வெவ்வேறு பேர் தான். அது வந்து என்னது? ஒரு விதமான அவுட்புட் யூனிட். பார்க்குற விஷயத்த பேப்பரில் பிரிண்ட் அவுட் எடுப்பாங்க. ஸோ பிரிண்டர் இஸ் எ டைப் ஆஃப் அவுட்புட் யூனிட். ஓகேவா? ஸ்க்ரீன், பிரிண்டர், பிளாட்டர், சப்தங்களை கேட்பாங்க. ஸ்பீக்கரில் பாட்டு கேட்குறீங்களா, அப்போ அது வந்து என்னது? ஒரு விதமான அவுட்புட் யூனிட். அப்போ கம்ப்யூட்டருக்கு என்ன இருக்குது? நிறைய விதமான அவுட்புட் யூனிட் இருக்குது. நம்மளுக்கு வாய்ங்கிறது ஒரு அவுட்புட் யூனிட்டு, எழுதி காமிப்போம் சில விஷயங்கள். அப்போ கைங்கிறது என்னது? நம்மளுக்கு ஒரு அவுட்புட் யூனிட். ஸோ ஹியூமன் பீயிங்க்கு நிறைய அவுட்புட் யூனிட் இருக்கிற மாதிரி கம்ப்யூட்டருக்கு என்ன இருக்குது? நிறைய அவுட்புட் யூனிட் இருக்குது. ஒன் ஆஃப் த அவுட்புட் யூனிட் இஸ் ஸ்க்ரீன், another ஒன் இஸ் பிரிண்டர், தேர்ட் ஒன் இஸ் பிளாட்டர். இது சம்மந்தமாக நம்ம பின்னாடி நிறைய படிக்க போகிறோம். ஓகே. ஸோ உங்கள் பிரெயினில் இருக்கக்கூடிய ஒரு தகவல் வாய் வழியாக வெளியில் வந்தது. ஸோ இடையில என்ன இருந்துச்சு? ஒரு டேட்டாவை கொண்டு வரதுக்கு ஒரு லைன் தேவைப்படுது. அதை நம்ம என்ன சொல்கிறோம்? நரம்பு மண்டலம் சொல்ல நரம்பு வழியாக வெளியில் வந்தது. அதே மாதிரி கம்ப்யூட்டரில் எங்கே இருக்கும் தகவல்கள்லாம்? ஹார்ட் டிஸ்க் அப்படிங்கிற ஒரு பகுதியில் இருக்கும். அந்த ஹார்ட் டிஸ்க் அப்படிங்கிற பகுதியில் உள்ள தகவல்கள் எது வழியாக வெளியில் வரும்? பிரிண்டர் வழியாகவோ, மானிட்டர் வழியாகவோ, ஸ்பீக்கர் வழியாகவோ வெளியில் வரும். அப்போ இடையில என்ன இருக்கணும்? அதுக்கு வெளியில் வரதுக்கு ஒரு லைன் இருக்கணும் பார்த்தீங்களா. டேட்டாவை கொண்டு வரக்கூடிய ஒரு லைன் இருக்கும் பார்த்தீங்களா. அதை நம்ம என்ன சொல்கிறோம்? டேட்டா கேபிள்ஸ் அல்லது பஸ்ஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு கம்ப்யூட்டரில் ஹார்ட் டிஸ்கில் ஸ்டோராக இருக்க ஒரு தகவல்கள் அவுட்புட் யூனிட் வழியாக வெளியில் வரணும்னா இடையில இருக்கும் தகவல்களை கொண்டு வரக்கூடிய ஒரு லைன் இருக்கும். தேட் லைன் இஸ் கால்ட் அஸ் பஸ்ஸஸ், டேட்டா கேபிள்ஸ் அப்படின்னு என்ன பண்ணலாம்? நம்ம சொல்லலாம். இப்போ இந்த ஹார்ட் டிஸ்க் பற்றி புரிஞ்சுதா? இப்போ ஹார்ட் டிஸ்க் அப்படிங்கிறது என்னது? கிட்டத்தட்ட ஒரு கோடவுன் மாதிரி. அதில் தான் என்ன இருக்கும்? தகவல்கள் இருக்கும். ஒரு கம்ப்யூட்டரில் இருந்து ஹார்ட் டிஸ்க்கை நீங்கள் கலட்டி எடுத்தீங்கன்னா அந்த கம்ப்யூட்டருங்கிறது என்னது? ஒன்றுமே இல்லாத ஒரு வெறும் மிஷின். அது என்னது? ஒரு யூஸ் இல்லாத ஒரு யூஸ்லெஸ் மிஷினாக போயிடும். ஓகேவா? சரி. ஸோ இப்போ என்னாச்சு? உங்களுக்கு உங்கள் பிரெயினில் இருக்கக்கூடிய ஒரு தேதியை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன சொன்னீங்க? வாய் வழியாக சொன்னீங்க. நான் கொஸ்டின் கேட்டேன், உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ன, உங்களோட பிறந்த தேதி என்னன்னு கேட்டோடனே காது வழியாக அந்த இன்ஃபர்மேஷன் போய் பிரெயின்லேருந்து தேடி நரம்பு வழியாக வெளியில் வந்து உங்களுக்கு அவுட்புட்டில் கொடுத்துருச்சு. இப்போ காதுங்கிறது நம்மளுக்கு ஒரு இன்புட் யூனிட். கம்ப்யூட்டரில் we are having lot of input units. வாய்ங்கிறது ஒரு அவுட்புட் யூனிட். இன் கம்ப்யூட்டர்ஸ் we are having lot of output units. ஓகே. நரம்பு அப்படிங்கிறது என்னது? தகவல்கள் பரிமாற்றக்கூடிய ஒரு லைன். கம்ப்யூட்டரில் என்ன இருக்காது? பஸ்ஸஸ் அல்லது டேட்டா கேபிள்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நம்மளோட பிரெயின் அப்படிங்கிறது கம்ப்யூட்டரில் என்ன இருக்குது? ஹார்ட் டிஸ்க் அப்படிங்கிற ஒரு பகுதியாக இருக்குது இல்லையா? சரி. இப்போ நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். உங்கள்கிட்ட நான் ஒரு பிறந்த தேதி கேட்டோடனே ஆட்டோமேட்டிக்காக வாயில் வந்து சொல்லிட்டேங்க இல்லையா? வாய் வெளியே சொன்னீங்க இல்லையா? உங்கள் மூளையில் இந்த ஒரு தேதி தான் இருந்ததா? இந்த ஒரே ஒரு தேதி மட்டும் தான் உங்கள் பிரெயினில் இருந்ததா அப்படின்னா இல்லை. யூ ஆர் ஹேவிங் லாட் ஆஃப் டேட்ஸ். உங்களோட பிறந்த தேதி, உங்கள் அப்பா அம்மாவோட பிறந்த தேதி, உங்கள் அக்காவோட மேரேஜ் டேட், உங்கள் ஃப்ரெண்டோட டேட் ஆஃப் பர்த் என்ன இருக்கும் உங்கள் பிரெயினில்? யூ ஆர் ஹேவிங் லாட் ஆஃப் டேட்ஸ். உங்களோட எக்ஸாம் டேட் இருக்கும், கவுன்சிலிங் டேட் இருக்கும். உங்கள் மூளையில் நிறைய தேதி ஸ்டோராக இருக்கும். ஆனால் இந்த கரெக்டாக அந்த பிறந்த தேதி மட்டும் யார் எடுத்து கொடுத்தா? ஒரு ஆள் எடுத்து கொடுத்துருக்கணும் இல்லையா? சம்திங். அப்போ என்ன இருக்குது? உங்கள் உடம்புல இன்னொரு ஆள் இருக்கிறாரு. அவர் தான் என்ன கொடுக்குறாரு? மூளையிலேருந்து அந்த தேதியை மட்டும் எடுத்து உங்கள் வாயில் சொல்ல வச்சார்.
இதே கொஸ்டினை நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது நான் கேட்டால் உங்களால் சொல்ல முடியுமா? நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க, அப்போ வந்து உங்களோட பிறந்த தேதி என்னன்னு கேட்டேன்னா உங்களால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆனால் அப்போவும் என்ன இருக்குது, உங்களுக்கு வாய் அப்படிங்கிற ஒரு யூனிட் இருக்குது, மூளை அப்படிங்கிற ஒரு யூனிட் இருக்குது, இடையில டேட்டா லைன்ஸ் இருக்குது, தகவல்களை பரிமாறக்கூடிய நரம்பு மண்டலம் இருக்குது. இதெல்லாம் இருந்தாலும் உங்கள்கிட்ட என்ன இல்லை, அந்த தகவல்களை மூளையிலேருந்து எடுத்து கொடுக்கக்கூடிய ஆள் உங்கள்கிட்ட ஆக்டிவாக இல்லை. அந்த ஆழத்தை நம்ம என்ன சொல்கிறோம், மைண்ட் அப்படின்னு சொல்கிறோம், மனசு. அப்போது நான் இப்போ ஒரு விஷயம் கேட்டேன்னா அந்த விஷயத்துக்கான ஆன்சர் உங்கள் மூளையில் இருக்கும். ஆனால் அந்த மூளையில் என்ன இருக்கும், அந்த விஷயம் மட்டும் இல்லாமல் நிறைய கலெக்டடாக நிறைய டேட்டாஸ் இருக்கும். அப்போ அந்த குறிப்பிட்ட டேட்டாவை யார் எடுத்து கொடுப்பான்னா உங்கள் மனசு தான் எடுத்து கொடுக்கும். ஓகேவா? அப்போ மூளையிலேருந்து தகவல்கள் வெளியில் வரணும்னா யார் எடுத்து கொடுக்குறா? மைண்ட். ஸோ அந்த மைண்டு தான் மனுஷனோட வேகம் அப்படிங்கிறது எதை சார்ந்து இருக்கும், ஒரு அவனோட மைண்டை சார்ந்து தான் இருக்கும். இப்போ எக்ஸாம் எழுத போகிறீங்க, கொஸ்டின் பார்த்துட்டீங்க, ஆன்சர் ஒரு பையன் ரொம்ப வேகமாக எழுதுவான், இன்னொரு பையன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக எழுதுவான். ரெண்டு பேருக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? ரெண்டு பேர்கிட்ட என்ன இருக்குது, கொஸ்டின் பேப்பர் இருக்குது, மூளையில் அதுக்கான ஆன்சரும் இருக்கும் இல்லையா? பட் அந்த எடுத்து வரக்கூடிய மனசு அப்படிங்கிறது என்ன இருக்கும், ஒருத்தனுக்கு ரொம்ப வேகமாக ஆக்டிவேட் ஆகும், இன்னொருக்கு வந்து ரொம்ப ஸ்லோவாக ஆக்டிவேட் ஆகும். அந்த மனசு தான் நம்ம உடம்பை ஏதாவது ஆப்ரேட் பண்ணி பார்த்தா மனசை கண்டுபிடிக்க முடியுமா? பிரெயினை எடுத்துடலாம், நரம்பு மண்டலத்தை பார்த்துடலாம் இல்லையா? ஆனால் மைண்டை பார்க்க முடியுமா அப்படின்னா ஹியூமன் பீயிங்கில் மைண்ட் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் ஆப்ரேட் பண்ணி பார்த்தா யூ கான் see that மைண்ட். அந்த மைண்டை உங்களால் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. ஆனால் கம்ப்யூட்டரில் அந்த மைண்டை என்ன வச்சுட்டாங்க, ஒரு ஆப்ஜெக்டாக எடுத்து வச்சாங்க. தேட் ஆப்ஜெக்ட் இஸ் கால்ட் அஸ் ப்ராசஸர். அப்போ ப்ராசஸர் என்னன்னு புரியுதில்ல, ஒரு மனுஷன்ட்ட மனசு என்ன வேலையை பண்ணுதோ அந்த வேலையை தான் கம்ப்யூட்டரில் ப்ராசஸர் பண்ணும். ஓகே? இப்போ ஸோ நார்மலாக கம்ப்யூட்டரில் என்ன இருக்கும், ஒரு ஹார்ட் டிஸ்க்னு ஒரு போர்ஷன் இருக்கும், ஒரு பகுதி இருக்கும். அந்த போர்ஷனோட வேலை என்ன, ஒன்லி குடோ. ஸோ தகவல்கள் எழுந்து வரும், டேட்டா கேபிள் வழியாகவோ அல்லது வந்து என்னது பஸ்ஸஸ் வழியாகவோ தகவல்கள் வரும். ஓகேவா? பட் இந்த தகவல்களை கேரி பண்ணக்கூடிய ஆள் யார், எடுத்து வரக்கூடிய ஆள் யாருன்னு கேட்டால் ப்ராசஸர். ஸோ ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து ப்ராசஸரை கலட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த கம்ப்யூட்டருங்கிறது ஒரு டெட் மிஷின். ஒரு மனுஷன்ட்டு மனசு எடுத்துட்டா என்னாகும், மனம் அற்ற ஒரு மனுஷன் என்னது, ஒரு அமைதியாக ஒன்றுமே இல்லாத ஒரு மனுஷன் தான். ஒரு ஞானியாக இருக்கலாம் அல்லது ஒரு பைத்தியமாக இருக்கலாம். அதான் யார், மனசற்ற ஒரு மனுஷன் இல்லையா? ஸோ அதே மாதிரி கம்ப்யூட்டர்லேருந்து நீங்கள் ப்ராசஸர் எடுத்துட்டிங்கன்னா கம்ப்யூட்டர் என்ன ஆயிரும், மைண்ட், தட் இஸ் மைண்ட்லெஸ் ஹியூமன் மாதிரி என்ன ஆயிரும், அதால் ஒரு வேலையும் செய்ய முடியாது. ஸோ உங்களுக்கு ஹார்ட் டிஸ்க்னால் என்னென்னு புரிஞ்சு போச்சு. ஹார்ட் டிஸ்க் இஸ் நத்திங், என்னது, அது ஒன்லி கோடவுன், ஸ்டோரேஜ் தான், அதால் வேறு ஒன்றுமே கிடையாது. அது அந்த ஹார்ட் டிஸ்க் எடுத்துட்டிங்கன்னா அந்த கம்ப்யூட்டரில் தகவல்கள் எல்லாமே போன மாதிரி தான். ஹார்ட் டிஸ்க் இருந்தும், ஒரு கம்ப்யூட்டரில் ஹார்ட் டிஸ்க் இருந்தும் ப்ராசஸர் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் கழட்டி எடுத்துட்டிங்கன்னா என்னாச்சு, அந்த தகவல்களை உங்களால் வெளியில் கொண்டு வர முடியாது, தகவல்களை உள்ளே கொண்டு போக முடியாது. அப்போ ப்ராசஸர் அப்படிங்கிறது வெரி 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 இம்பார்ட்டண்டான ஒரு யூனிட் கம்ப்யூட்டருக்கு. ஓகேவா? சரி, அடுத்தது பார்த்திங்கன்னா என்னது, ரேம். ரேம் அப்படிங்கிறது என்ன சொல்கிறோம், அது ஒரு மெமரி, ரேண்டம் ஆக்சஸ் மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க. தற்காலிக நினைவகம், டெம்பரவரி மெமரி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது, ஹியூமன் பீயிங்கில் அந்த டெம்பரரி மெமரி இருக்கா அப்படின்னா இருக்குது. இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இப்போ ஒரு 10 பேர் உட்காந்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஃபஸ்ட் ஆள்கிட்ட என்ன கேட்குறேன், வாட்ஸ் யுவர் நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த், உன்னோட பேரும் பிறந்த தேதியும் என்னென்னு கேட்குறேன். அடுத்தது செகண்ட் பர்சன்ட்டை கேட்குறேன், அடுத்து தேர்ட்டை கேட்குறேன். இப்படி ஒவ்வொரு ஆளாக கேட்டு வரும்போது 8வது ஆள் 9வது ஆள் ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிரும், மூளையிலிருந்து அவனோட பேரும் டேட் ஆஃப் பர்த்தும் என்ன இருக்கும், ஒரு இடத்துல வந்து நிற்குமா, அந்த இடத்துல அவன் சொல்கிறோம் டெம்பரவரி மெமரி, ரேம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம ஹியூமன்ட்ட அந்த மெமரி இருக்குது, தற்காலிக நினைவகம். இப்போ நான் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன்ல, உங்களுக்கு இது புரியுதில்ல, புரியுதா? ஸோ இந்த விஷயம் இப்போ எங்கே ஸ்டோர் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா உங்களோட தற்காலிக நினைவகத்தில் ஸ்டோர் ஆகிட்டுருக்கு. ஓகேவா? ஸோ இந்த தற்காலிக நினைவகத்தை நீங்கள் வீட்டில் போய் திரும்ப திரும்ப ரீகலெக்ட் பண்ணிங்கன்னா, திரும்ப நான் என்ன சொன்னேன் திரும்ப யோசிச்சு பார்த்தீங்கன்னா that will be moved from temporary to permanent. ஆட்டோமேட்டிக்காக ஆகும், தற்காலிகத்துலேருந்து அது நிரந்தரத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகிடும். ஆனால் இப்படி வீட்டில் போய் விட்டுட்டு நீங்கள் டிவி பார்த்துட்டு தூங்கிட்டிங்கன்னா நாளைக்கு வரும்போது என்ன இருக்காது, அந்த தகவல்கள் உங்கள்கிட்ட இருக்காது. ஏன்னா அது எங்கே ஸ்டோர் ஆகிட்டு இருக்கு, இப்போ தற்காலிகத்தில் ஸ்டோர் ஆகிருக்கு. ஓகேவா? இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்ல பாருங்கள். நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டுருக்கீங்க,
ஒரு கொஸ்டின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கொஸ்டினுக்கான எக்ஸாம்பிளில் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும் இல்லையா, ஒரு 20 பிக் கொஸ்டின்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் 3வது கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறீங்க, உங்களுக்கு 4வது கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியும், 5, 6, 7 சொல்லி யூ கேன் ஹேவ் த ஆன்சர்ஸ் ஆஃப் ஆல் த கொஸ்டின்ஸ். எல்லா கொஸ்டினும் உங்களுக்கு என்ன தெரியும், ஆன்சர் தெரியும். இப்போதைக்கு உங்கள் மூளையில் என்ன இருக்கும், எல்லா கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சாலும் இப்போ எழுதக்கூடிய கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து என்ன இருக்கும், ஒரு இடத்துல வந்து உட்காந்துருக்கும். அதுதான் என்ன பண்ணுவீங்க, அது மனசு அது பார்த்து அதை யோசிச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எழுதிருப்பீங்க இல்லையா, அந்த இடத்துக்கு தான் என்ன சொல்கிறோம், தற்காலிக நினைவகம், டெம்பரவரி மெமரி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். கம்ப்யூட்டர் அந்த மெமரி இருக்குது, தட் மெமரி இஸ் கால்ட் அஸ் ரேம், டெம்பரவரி மெமரி. அப்போ இந்த மெமரி தான் முக்கியமான மெமரி. ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கம்ப்யூட்டரில் கோடவுன், தட் இஸ் கோடவுனில் என்ன ஸ்டோர் ஆகிருந்தாலும் அதை மொத்தமாக நம்ம எடுத்து பண்ண முடியாது, யூஸ் பண்ணவே முடியாது. உங்களுக்கு எது தேவையோ அதை தான் ஸ்க்ரீனில் பார்ப்பீங்க இல்லையா. ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா ஒரு விஷயம், கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணும்போது எது ஸ்க்ரீனில் இருக்கோ அது ஸ்க்ரீனில் இல்லை, ரேமில் இருக்குது. இப்போ ரேமில் என்ன இருக்கோ அதுதான் ஸ்க்ரீனில் இருக்கும். தற்காலிக மெமரியில் என்ன இருக்குதோ அதுதான் ஸ்க்ரீனில் இருக்கும். புரியுதா? அப்போது ஒரு கம்ப்யூட்டரில் முக்கியமான பதிவு வந்து என்னது, ப்ராசஸர். இது நம்மளோட மனசு மாதிரி. இது இல்லாட்டி கோடவுனில் இருக்கக்கூடிய தகவல்கள் நம்மளுக்கு அவுட்புட்டுக்கு வராது. ஹார்ட் டிஸ்க் அப்படிங்கிறது நம்மளோட பிரெயின் மாதிரி, கிட்டத்தட்ட ஒரு கோடவுன் மாதிரி. இதில் தான் தகவல்கள் ஸ்டோர் ஆகிருக்கும். ரேம்ங்கிறது டெம்பரரி மெமரி. இந்த ஹார்ட் டிஸ்கில் இருந்து ப்ராசஸர் அப்படிங்கிற ஒரு ஆள் என்ன பண்ணுவார், உங்களுக்கு தேவையான தகவல்களை எடுத்து ரேமுக்கு கொண்டாந்து வைப்பார். அதுதான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும். இதுதான் கம்ப்யூட்டரோட ஃபண்டமெண்டல் ஆப்ரேஷன்ஸ். இதை புரிஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அதோட வேல்யூஷன்ஸ்லாம் ரொம்ப புரிஞ்சிடும். பிகாஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் நம்மகிட்ட வந்து நிறைய டைப் ஆஃப் ப்ராசஸர் இருக்குது, நம்ம நிறைய டைப் ஆஃப் ஹார்ட் டிஸ்க்கு, நிறைய டைப் ஆஃப் ரேம் இருக்குது. இப்போ இது என்னன்னு புரிஞ்சிட்டிங்கன்னா அதுக்கு உங்களுக்கு ஈஸியாக என்ன பண்ண முடியும், இது எப்போ உள்ள ப்ராசஸர், இன்றைக்கி கரண்ட் மார்க்கெட்டாக இது பழைய காலத்தில் உள்ள ப்ராசஸர், அங்கே யூ கேன் ஈஸிலி ஐடென்டிஃபை. ஓகேவா?